முடியல கேப்பர் ரவுடி கேப்பர் எல்லா கேப்பும் போடுவார். அவன் ஜம்முன்னு பார்த்துதானா ஏன்னா அந்த இடத்துல ஒன்று ஜம்முன்னு பார்த்தல கண்ணுக்குன்னு மைய போட்டு வெறும் மைய அதான் தானே ரோட்டை பார்த்துட்டு போடா. ஏய் நீ மெதுவா போடா, நான் வர வேண்டாமா? இருங்கோ மேலே வரக்குள்ளே அப்படி பாரு கிணறுல ஓட்டுலன்ட்டு இறங்க போறாங்க. போடுற ஃபஸ்ட்டு கீரை ஒரே கீரில் வந்து ஒன்று மாட்டேங்கிறான். சரியான டர்ன்டா. முடியலங்க. பார்த்து 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 ஐயோம்மா. என்ன சட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. சைனா போயிடும் மேலே வாட பொறுமையா. மேடு தான், அதுதான் மேடு தான். தனியாக போனால் ஓவராக இதாகும். நம்ம வண்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போய்க்கலாம். இவங்களே பார்த்து இவங்களே தானா. அடிக்கடி அப்படிதான் இது. சூப்பரா இருக்குண்ணா அந்த இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் சூப்பரா இருக்கேன். இதிலே போகலாம், கொஞ்சம் மட்டம் வைக்கிறது நமக்கு. ஃப்ரெண்ட்லேயும் போகலாம். ஆனால் அந்த அக்கா கேட்டதுக்கு நீங்கள் எதுலேயே போங்கன்றாங்க. எதுலேயே போங்க சார், எதுலேயோ போங்கங்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல, அவ்வளோதான். நம்ம போகிற இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே போகணும். ஏன் நிறுத்திட்டாங்க? ஓ டேமேஜ் ரோய். நம்ம வண்டி காலி ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட், ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போக வேண்டியதான். எல்லாம் நம்மளால எடுக்கலாரு, பிரிச்சு மேய்ச்சிட்டு வர்றாரு வாரு. மறுபடியும் இதில் வந்திருக்கேன். காலடி எனக்கு. ஆமாம், எனக்கு அப்போ ஏற்கனவே ஒரு அடி பட்டுருச்சு. கால் தொங்கல உள்ள கரெக்டாக கீழே ஊன்னானா அடி பட்டுருச்சு. நம்மளால் இங்கே இருக்கிற எப்போ வந்தாலே தெரியல, ஒரு பேச்சு மூச்சு ஒன்றும் காணும். ஆனால் ஏன் டக்கப்படுற? எதுக்கு டக்கப்படுற? நீ இப்போ நல்லாவே இல்லை. சரி, எங்கே அடிபட்டு இருந்தான்னு தெரில. சரியான அடி நான் வண்டிக்கு. மேலே ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஆளு கூட போகணும். இருங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டீங்க. ஜாலியாக என்ன பண்ணுறதுங்க? நான் தான் வரேன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் வேண்டான்ட்டீங்க. என்ன பண்ணுறது? நான் யார் வேண்டாம்? நான் எனக்கு தெரியாது இதை பற்றியெல்லாம். சரி, நீங்கள் 3 பேர் வருவாங்கன்னு நினச்சிங்க. என்ன பண்ணுறது? வண்டியில் வர வேண்டியது வரும்போது அடி வாங்கினா தான் மிச்சம். முன்னாடி எல்லாம் இண்டமான புதையில போகுது. மேலே நின்று வந்த அப்புறம் போடு மேலே நின்று வந்து ஜாலியாக இருந்திருக்கும். அப்புறம் என்ன ஆடி வைக்கிறக்கு வெங்காயமாக இருக்குதாங்க.
உட்காந்தாண்டா ஒரு இதுல வாட்ச் பட்டர் யாரு பார்த்தா ரெண்டு தேங்காய் உள்ள என்ன சுத்தமா மட்டத்துல நீ அப்படிதான் வர முடியும் போது சமைச்சிட்டாங்க கைக்கலாம் எல்லாருமே முள்ளுக்கு சரி ஆளு இப்ப திரும்பிட்டு பார்க்கறதுக்குள்ள முள்ள அடிச்சிருக்கு அருமையா இருக்குது கடை. எப்படியா கடை இது நல்லா போக்கஸ் ஆகுது, நல்லா வைடா இருக்கா. நீ ஜம்முன்னு தெரியல நீதான் போன அப்புறம் தண்ணியா 200 நான் பாதி கொடுக்கறதுக்கு நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்கு, தண்ணின்னு வேணும்னா வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஆனா ரொம்ப தூரம் ஏறணும். வாரு நீ இதெல்லாம் கட் பண்ணிட்டு நீ தனியா அங்க வீடியோ வாய்ஸ் கொடுக்கணும். அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். என்ன அப்படி கொடுக்க மாட்டேங்க. வாரு தனியா கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லு. எங்கயா கூட்டிட்டு போறீங்க? நடக்க முடியல, காலால வலிக்குது. இப்பெல்லாம் மட்டமா இருக்குது, கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். நாளை போகத்தான் ரொம்ப. ஹாய், இங்கெல்லாம் நல்லா மட்டமாக தான் இருக்குதுங்க. ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கிறோம். அங்கே தெரியுது பாருங்க, அந்த மலையை பாருங்க. அந்த மலை கம்மி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுது அந்த மலை. அந்த மலையை தாண்டி போகணுங்க. இப்போ பாருங்க, இங்கே வந்தீங்க, ஒரு பாட்டியம்மா இருக்குது, மாங்காய் இருக்குது, மிளகாய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, எது வேணும் வச்சோம்னா. ஓ கம்மங்குளா? ஏமா சைடிஸ் எல்லாம் பிறகு சைடிஸு வெங்காயம் மிளகாய் அதேதான். கொஞ்ச நேரத்துல செனத்தோட நடக்க முடியாம கிணறு போகுது. ஓ சூப்பரா இருக்குண்ணா. வேற மூங்களே ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டா மேடா இருக்குது. லைட்டாமாவா போக இருக்குது இல்ல? இங்க அப்படிதான் தெரியுது. அதான் கரடு முரடு மேல ஒரு கிரிக்கெட் அப்படி இப்படி மட்டமா போகுமா? இப்படி மேல படிப்படிக்கு மட்டமா தான் போகுது. இதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இதுன்னு தெரியலீங்க. வாங்க பார்க்கலாம். நீங்களும் பாருங்க, நானும் பார்த்துட்டு போயிருக்கேன். நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் இருந்தாலே கிராமத்துக்கு இருக்குன்னா கிராமத்து லாங்குவேஜ் தானே பேர். பெரிய மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குது. அங்கே கொஞ்சம் மேடு, அங்கே கொஞ்சம் மட்டம், அப்படிதான் இருக்குது. போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. அட எங்க சனத்தை வளைக்கானா? அடா வாங்க, ஃபுல் டவுன் அங்கே. அடாட பூஸ்ட் ஏற்றுன போல இருக்குது. எனர்ஜி சுத்தமாக வேஸ்ட் போச்சு. அவ்வளோதான். முன்னாடி வர வைக்கிற டீசல் போட மாட்டேங்குது. டோக்கிக்கு போட்டுன்னு வாங்க. கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பாதி தூரத்தில் போய் கொஞ்சம் டீசல் போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேர் ஃபுல் எனர்ஜியில் போவாங்க காட்டுக்குது. டேய் என்ன முன்னாடி இடம் கையில் வச்சுன்னுக்குறேன். ஓ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு கொடுக்காம என்னமோ தின்னுட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மட்டும் எல்லாம் தேத்திட்டு ஜாலியாக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே வெறும் தண்ணி தான் இருக்குதுங்க. பாருங்க, ஒன்றும் முடியலைங்க. நீங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ், மழை தண்ணி பார்க்குறீங்களா? அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க ஜூம் பண்ணி பார்க்கலாமா? தெரியுதுங்களா? உங்களுக்கு கருப்பாக சின்ன புள்ளி மாதிரி தெரியுது வருங்க. அதே தான் மழை தண்ணி. பார்த்துக்குங்க.
இவரு எங்கேயும் நம்மளும் போட்டு தள்ளி வராங்க பார்க்குற பாரு பார்த்தா. ஓ வராடுறாங்க. இல்லை ஏ மூஞ்சி பார்த்தியா கொஞ்ச நேரத்தில் இல்லை நமக்கு என்ன பயம். இந்த பழத்தை மட்டும் கையில் வச்சுன்னு இல்லை நடந்துட்டா என்ன இங்கிருந்து ஆரம்பம் மேலே போறக்குள்ள உசிரியே போயிடும் எனக்கு. ஏன் அங்கே நின்ட்டாரா? இந்த மலைக்கெல்லாம் ஏறும்னா கையில் ஒரு குச்சி கிச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும் மேலே வரைக்கும். கண்டிப்பாக கையில் எதுவும் வேணும், இல்லைன்னா ஏற முடியாது. ரெண்டு பேர்லாம் கீழே நின்றுட்டாங்க. சரியான தூரம். ஐயோ எல்லாம் விழுந்துரு. சார் இந்த மட்டம் போனால் முடிஞ்சா? மட்டத்துக்கப்புறம் இப்படி தான் போகணும். மட்டமா மேடு தோணுது அவ்வளோதான். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் முடியல. எல்லாம் வந்தது ஒரு 10-20 பேர், கடைசி நடந்து போகிறது 2 பேர். ரெண்டு பேர் வந்தாங்க. நாங்கள் மலையேறதால புதுசு, எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் மலையில் வாழ்கிறவங்க தான், அதனால் எங்களுக்கு பெருசாக தெரியாது. நாங்களும் வெயிட் பண்ணி நடக்கிறோம். ஏன்னா நின்னா நடக்க முடியாதுங்க. ஏன்னா மெதுவாக நடந்துட்டு இருந்தால் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நின்று சுத்தமாக நடக்க முடியாது. காலையில் நடுங்கும், கைகால் ரொம்ப வலிக்கும், முடியாது. அதனால் நாங்களும் மெதுவாக போயிட்டுருக்கோம். அவங்க சத்தம் போட்டுருக்குறோம், பின்னாடி வரேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் காணும். எங்களாலே சரியாக பேச முடியலைங்க, மூச்சு எடுக்குது. கீழே வந்துட்டுருக்காங்க. பிக்கப்பில் வந்தாங்க. ஆமாம் அங்கேருந்தே வண்டி, சொந்த வண்டி தாங்க. ஆமாம் ஆள் வழி இல்லையா? வலிக்குதுதான், என்ன பண்ணுறது? சாமி பார்க்கணும்ல. பரவாயில்ல, சின்ன வயசுல நடந்து வரீங்க. ஏதோ குச்சி கிச்சி வச்சிருக்கலாமில்லங்க? இல்லைங்க, குச்சி வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு ஊன்றதுக்கு நல்லா இருக்குங்க. அது பார்த்து மெதுவாக வைப்பாங்க. நான் வாரம் வருவேன். அப்பா பிரச்சனை பல்ப் வாங்கல. அங்கே மட்டும் ஒரு பேர் இருக்குதாப்பா, வீடு நிறைய இருக்குது. அப்பா நம்ம அங்கேருந்து இங்கே இத்தந்தோங்கிற ஊர், நம்ம இந்த பக்கம் வரவே இல்லை. நமக்கு அங்கேருந்து பார்த்தா அந்த குட்டே மரத்துருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட், குட்டு இருக்காரு. அது பக்கம்ண்ணா, ரொம்ப பக்கம். அதுவும் இல்லாமல் ரோடு சூப்பராகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ அதுவும் இங்கேருந்து இருக்கிற மக்களெல்லாம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இப்போ இப்படி சுற்றி தானே வரணும். ரொம்ப ரிஸ்க். இப்படி ஒரு வழி இருக்கணும், இருந்தால் தான் போக்குவரத்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இவங்கெல்லாம் இந்த ஊர் சேர்ந்துடணும், இல்லைன்னா அந்த அவங்க அப்படி சேர்ந்துடணும். இந்த பக்கம் கம்மிண்ணா, இந்த பக்கம் ஊரும் கம்மி. அது கீழே அப்படியே சேர்த்திடலாமல்ல. பாரு எவ்வளோ பெரிய தூரம், கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரும் போல இருக்குது ஃபாரஸ்ட்டு. இப்போ மக்கள் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் பூரா இந்த ஊரில் இருக்குது. இங்கேருந்து அப்படி சுற்றி தான் வரணும். இந்த பக்கம் ஏதாவது ரோடு இருக்குன்னு தெரியல. வண்டியில் வந்தால் 150 ரூபான்னு சொல்கிறாங்க ஜீப்புக்கு. அப்புறம் 150 ரூபா இல்லாமல் வருவாங்களா? கஷ்டம், ரோடு ரொம்ப இதாக இருக்குது. வரக்கு 150, போகிறக்கு 150, ஆகும்போது 300 ரூபா. 1-2 பேர் பைக்லையும் போய்க்கிறாங்க. ஆனால் கஷ்டம் தான். பணங்களும் வாங்கணும், பேங்க்கு போகணும், தாலுக்கா ஆஃபீஸ் போகணும். இப்படி போகணுன்னா எவ்வளோ ஆகும்? இப்படி போகணுன்னா 300 ரூபா செலவு பண்ணி போகணும். அது போக டீ செலவு, சாப்பாடு செலவு ஆகும்போது 500 ரூபா செலவாகுது. ரோடா என்ன? எது ரோடு தான் நேராக போகுது அவரு. ஸ்ட்ரைட் ரோடு தான், நேராக இருக்குமா? கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அதான் கோயில். இவ்வளோ லாங்கில் இருந்துட்டு சூப்பராக கட்டியிருக்காங்கண்ணா, இதுவே பெரிய விஷயம். என்ட்ரன்ஸ்ல மாங்காய்
இங்கே எல்லாமே விற்கிறாங்க. நானும் சின்னம்மா அண்ணன் தம்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசில் ஸ்கூல் லீவில் வந்து மாங்காய் பலாப்பழம் எல்லாம் விற்க வந்து கோயிலுக்கு வந்தால் சாப்பிட்றதுக்கு பஞ்சம் இல்லை. சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு வழி இருக்கு போல இருக்கு. ஏன் இது ஒரு வழியா? இது எங்கேருந்து வர்றது? இது அந்த சைடு அந்த ஊர்ல இருந்து பார்த்தியா இருக்கணும். ஆனால் ரொம்ப லாங் தூரம்னு நினைக்கிறேன். ஒரு 50 கிலோ கம்மியான மாதிரி ஒரு கிலோ. அப்படி டெய்லி நடந்துட்டு இருந்தேன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். 2 பக்கமா ஒரு பக்கமா? 2 பக்கமா. சரி சரி. ஊனிட்டு வந்தியா தடி? தடி ஊனிட்டு வந்தியா? தடி எங்கே ஓடுறது? தடிக்கு வேலையே அடி. அவர் கீழே நின்ட்டாரு. இருக்கிற இடம் தெரியாம வரமாட்டேன்ட்டானே. அங்கே அவருக்கு அடிவேர் இழுத்து பிடிக்குது. வாடா வாடான்னு கொஞ்சம் தூரம் வந்தா அப்படி பாவம் மறுபடியும் அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. வந்து சேல் பண்ற உன்னோட பங்களிப்பு அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு கீழே இறங்கி எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். முன்னாடி தான் பிக்கப் போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா எல்லாம் தூக்கத்தில் வந்துட்டு இருந்தோம். சரியான பசி வேறு, சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. கீழே போய் தான் சாப்பிட்ணும். அதனால் எதுவும் எல்லாம் ரிட்டர்ன் ஆயாச்சு. சாப்பிடு. ஏமா மஞ்சமாக்கானா என்னம்மா? மஞ்சமாக்கானா உன்னையும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன்